guys, welcome to my channel. If you don't know me, I'm Chinna. So இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கூல் விட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அம்மா டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். அப்புறம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சேன். ஸோ இப்போது இப்படி தான் இருந்துச்சு, கிளைமேட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால தான் காமிச்சேன். ஸோ என்னுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ்க்கு என்ன கைட்ஸ் யூஸ் பண்ணீங்க, பிகாஸ் என்னோடய மார்க் ரெண்டுமே தமிழில் 95 அண்ட் இங்கிலீஷில் 90ன்றதுனால என்ன கைட் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். அண்டு எப்பவும் போல் வீடியோஸ் பார்த்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது வந்து பிடிஎஃப்பில் இருக்க கொஷின் படிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன சேனல்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சேனல் என்னென்னு தெரியும். இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அண்ட் ஷையாகவும் இருக்குது. இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது லிட்ரலாக. ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எப்போவுமே படிக்கும்போது ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ வாட்டர் கேனும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுறது யார் யாருக்கெல்லாம் பழக்கம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவேன், யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் கொஞ்சம் பிரேக் எடுத்து. அப்புறம் நான் வந்து ரைட்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னு எழுதினேன். ஸோ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு தான். ஸோ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக நிறைய சொல்லியிருக்கேன் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ யாருக்காச்சும் டைம் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் முடிச்சதெல்லாம் டிக் போட்டுட்டு பேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு தூங்க போயிடலாம். நடுவுலேயே அக்கா எனக்கு மெஹந்தி போடுறதுன்னு சொன்னால், ஸோ நான் வந்து ஆவரேஜாக மெஹந்தி போடுவேன்னு வச்சுக்கலாமே. ஸோ எக்காவுக்கு போட்டு படுக்க போயிட்டேன். பாய்.